ராஜபாளையம் அருகே சேத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கையூட்டு ஒழிப்புத்துறையினர் நடத்திய ஆய்வில் கணக்கில் வராத 14,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக சார் பதிவாளர் கார்த்திகேயனிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள கௌரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி கோவில் முன்பு உள்ள கம்பத்துக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தண்ணீர் எடுத்து வந்து ஊற்றி வழிபாடு செய்தனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள ராமக்கல் மெட்டு மலை உச்சியில் ஊர்திகளில் சாகச பயணம் மேற்கொண்ட கேரள சுற்றுலா பயணிகள் 40 பேர் மழை காரணமாக ஊர்திகளை இயக்க முடியாமல் சிக்கி தவித்தனர். அவர்களை காவல்துறையினரும் பொதுமக்களும் இணைந்து மீட்டனர். மலை உச்சிக்கு இயக்கப்பட்ட 22 ஊர்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றின் ஓட்டுநர்கள் மீது ஆட்சியரின் ஆணைப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றும் கிராம மக்களுக்கு தினசரி கூலியாக 30 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தினர் தரையில் அமர்ந்து மண்ணை சாப்பிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூரில் 2 நாட்களுக்கு முன்பு சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் சிவசுப்பிரமணியத்தின் உடல் உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரது உடலை திருவாரூர் அரசு மருத்துவமனையிலிருந்து பாமகவினரும் வன்னியர் சங்கத்தினரும் வெட்டாத்து கடமங்குடி கிராமத்துக்கு ஊர்வலமாக கொண்டு சென்றனர். கோவையில் கடந்த 2016ஆம் ஆண்டில் தாமரை செல்வன் என்ற பட்டியலின இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் 10 பேருக்கு இரட்டை வாழ்நாள் சிறையும் 2 வாழ்நாள் சிறை தண்டனையும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கும்பகோணத்தில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி தேடுதல் வேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி அலெக்ஸ் என்பவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அரிவாள் மற்றும் கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் கொலை முயற்சி வழக்குகளில் தேடப்பட்டு வரும் 4 குற்றவாளிகளையும் அவர்கள் கைது செய்தனர். இது தொடர்பான காணொளி தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது. பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 5ஆம் வகுப்பு மாணவர் ராஜா சுதந்தன் கண்ணை கட்டிக்கொண்டு 1 மணி நேரத்துக்கும் மேலாக நடனமாடினார். கண்கட்டு அவிழ்த்துவிடப்பட்ட நிலையில் 1.25 மணி நேரம் நடனமாடியும் ராஜா சுதந்தன் வியப்பில் ஆழ்த்தினார்.